ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசும்படியாய் ஒரு நிமிஷம் நம்ம தலைவணங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாம். பிதாவாகிய தேவனே, உடைய சமூகத்திலே இப்பொழுது உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு என்ன கர்த்தர் சொல்ல போகிறீரோ அந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு போதித்து நீர் நடத்துவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து எங்களை செம்மையான பாதையிலே நடத்த வல்லமை உள்ளதான உங்களுடைய கருத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளினால் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை ஆற்றுங்க, கர்த்தர் பலப்படுத்துங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படுவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறதான தேவனுடைய வார்த்தை எல்லாமே குடும்பத்திற்காகத்தான் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். அதாவது தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் இந்த நாட்களிலே, அதுதான் ரொம்ப முக்கியமான தேவை என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலும் கூட மற்றொரு செய்தியிலே யோர்தான் போல பிரச்சனைகள் பிரவாகித்து வரும் பொழுது நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசினார். இந்த நாளிலும் நம்மளோடு கூட ஆண்டவர் பேச இருக்கிறதான காரியம் குடும்பத்திற்கு எதிரான யுத்தம். குடும்பத்துக்கு எதிரான யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் தான். அதனால தான் அது யுத்தம், பங்காளி சண்டையெல்லாம் கிடையாது. இது குடும்பத்திற்கு எதிரான யுத்தம். ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவி மண்டலத்தில் காணப்படுகிறதான இந்த போராட்டம், இது எப்படி நம்ம மேற்கொள்வது? ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்ன செய்துகிட்டே இருக்குது, மாறி மாறி வந்துட்டே தான் இருக்குது. சரி, பரவாயில்ல, இது முடிஞ்சிடுச்சுப்பா அப்பாடி அப்படின்னு மூச்சு விடலாம் அப்படின்னு நினச்சோன்னா அடுத்தது வேற ஒரு காரியம் வந்துடுது. சரி, அப்புறம் அதை எப்படி டேக்கிள் பண்ணி எப்படியோ ஒரு விதமாக அப்படியெல்லாம் பண்ணி வந்துட்டோன்னா அடுத்தது வேற ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்குது. சரி, நம்ம குடும்பத்துக்குள்ளார, அதாவது நம்மளுடைய இதில் இல்லைன்னா கூட நம்மளை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது அந்த செய்திகள் கேட்குறோம், அப்புறம் அது நம்மளை பாதிக்குது. ஸோ இப்படிலாம் வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் அதே செய்தியை தான், அதே போல் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இது எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து தான் இதில் இருக்குது. 11லிருந்து 18 இந்த காரியம் ஏற்கனவே நம்ம பல முறை நம்மளுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். நம்முடைய போதகர் நமக்கு அதை குறித்து தான் பேசியிருக்கிறாங்க. இதில் நம்ம எபேசியர் 5வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 5, 6 அந்த அதிகாரங்களிலே பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு குடும்பம் அதில் எப்படி நம்ம வாழணும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணுமா? அந்த 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆவியினால் நிறைந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு வருகிற எல்லா காரியமும் அதுக்கு பின்னாடி வருது, என்னெல்லாம் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, ஆவியினால் நிறைந்து ஆராதிக்கும் பொழுது ஆவியினால் நிறைந்து, அதுக்கு பிறகு நம்ம கீழ்ப்படிகிறது கூட தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும், மனைவிகள் கீழ்ப்படியணும், புருஷர்கள் மனைவிகளிலே அன்பு கூறணும், அப்புறம் இப்படின்னு சொல்லி பிள்ளைகள் எப்படி இருக்கணும் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் வருகிறது. அப்புறம் பிதாக்கள், அப்பாமார் எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும்னு சொல்லி இதில் எல்லாமே வருது. இப்படி குடும்பத்துக்கு உரிய காரியங்களை தான் சொல்லிட்டு, அப்புறம் என்ன இந்த வசனம் சொல்கிறது, 10வது வசனம் 11ல் படித்தோன்னா, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். சேர்ந்து படிக்கலாமா? 12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்
சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். ரொம்ப அருமையான வார்த்தைகள் சொல்லிட்டார். அப்போ குடும்பத்தில் நம்ம இப்படி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம செய்யணும் அப்படின்னா ஆவியினால் நிறைந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும். சும்மானா உலக பிரகாரமான காரியங்களை வைத்து நம்ம இந்த நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய யுத்தம் என்னவா இருக்குதா? ஏனெனில் மாம்சத்தோட இரத்தத்தோட நம்முடைய யுத்தம் அல்ல. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஸோ போராட்டம் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம என்ன செய்ய வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. அப்போ ஒரு நல்ல இந்த போராட்டங்களின் மத்தியிலே ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு குடும்பம் அமைய வேண்டும் என்றால் நம்ம வர்ற சபை ஸ்ட்ராங்காக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில் அவங்க நல்ல வளர்ந்த சபையாக இருக்கணும். அதே போல் தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு போதிக்கணும். நம்ம விழுந்து போகிற நேரங்களில் நம்ம என்ன செய்வது என்று திகைத்திருக்கிற நேரங்களில் நம்முடைய சபை என்ன பண்ணணும்? நம்மளுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த காரியங்களை குறித்து நமக்கு உணர்த்துகிறதான ஒரு சபையாக இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த சபையில் இருக்கிற குடும்பங்களும் எல்லாருமே என்ன செய்வாங்க? நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குடும்பமாக நிச்சயமாக வர முடியும். ஆனால் என்ன கட்டாயம் அந்த குடும்பம் அந்த சபையில் அங்கம் வகிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அந்த குடும்பங்களும் நல்ல ஒரு திடமான பலனுள்ள குடும்பமாய் மாற முடியும். சரி, நல்ல ஒரு குடும்பம் இருந்தால் தான் சொசைட்டியும் என்ன இருக்கும்? சமுதாயமும் இருக்கும். ஏன்னா பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமுதாயம் இல்லையா? பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமுதாயம். அப்போ இப்போ சமுதாய சீர்கேடு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? குடும்பங்கள் எல்லாம் சீரில்லாமல் இருக்குது. குடும்பங்கள் சீரடைந்து விட்டது. எதையெல்லாம் தேவன் என் நன்மை என்று சொல்லி ஒரு சட்டத்தையும் ஒரு நியமங்களையும் வைத்திருந்தாரோ அதை எல்லாத்தையும் பிசாசு என்ன செஞ்சிட்டான்? அதற்கு எதிர்மறையாக மாற்றிட்டான். இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணுவது அது தேவன் நியமித்ததான ஒரு நியமனம். ஆனால் இப்போ என்னது? இப்போ குடும்பம் என்று சொன்னால் அந்த படத்தில் கூட இப்போ பிள்ளைங்களோட புக்கில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஆண் கை கோர்த்துருக்குறாங்க, நடுவில் ஒரு குழந்தை, அது குடும்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்ன இயற்கையாக நடக்கிறது? ஒரு ஆண் ஒரு பெண், அப்புறம் நடுவில் பிள்ளைங்க இருப்பாங்க, அம்மா அப்பா பிள்ளைங்க, அதுதான் பேர் என்ன? குடும்பம். ஆனால் பிசாசு என்ன சொல்லி கொடுக்குறான்? அதற்கு எதிர்மறையாக சொல்லி கொடுக்குறான். ஒரு ஆண் அவங்க திருமணம், அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைங்க வேணுமே, அதை அடாப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் சொல்லி அவன் என்ன செய்கிறான்? இது பண்ணுறான். அடுத்தது குடும்பம் நல்லா அப்படி இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், என்ன குறை வந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும், அன்புள்ளவங்களா இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா அவன் என்ன சொல்லுவான்? உனக்கு பிடிக்கலையா நீ போய்கிட்டே இரு, நீ உன் வழியை பார்த்துக்கோ, நான் என் வழியை பார்த்துக்கோ அப்படின்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணிட்டாங்க? உடனே ஒரு 4 பேர் வச்சு பேசி தீர்த்துக்குவாங்க. இல்லைன்னா கோர்ட்டில் கூட போய் டைவர்ஸ் வாங்குகிற அளவுக்கு அவங்க ரெடியாக இருக்கு. அதெல்லாம் முன்னெல்லாம் அது டைவர்ஸ் அப்படின்னா ரொம்ப அவமானமாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் அது சாதாரண ஒரு காரியமாக போய்விட்டது. அப்போ எல்லாத்தையும் தேவன் நியமித்த நியமங்களை எல்லாவற்றையும்
மாற்றுறது தான் பிசாசோட திட்டம். அப்போ குடும்பம் எப்படின்னா எப்படி இருக்கணும்? நல்லா சமாதானம். நம்ம ஏற்கனவே அதில் முன்னாடி நம்ம படிக்கிறோம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்குது. மனைவிகள் வந்து கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கணும், அப்புறம் புருஷர்கள் அன்பு நிறைந்தவங்களாக இருக்கணும், அடுத்தது பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும், அடுத்து உங்களுடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், அப்புறம் அடுத்தது பிதாக்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருக்கணும், கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலையும் போதனையிலையும் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். ஆனால் என்ன இருக்கிறது? உங்களுக்கு யுத்தம் இருக்கிறது. ஏன்னா பிசாசின் தந்திரம் என்ன? அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, எப்படியாவது கெடுத்துடணும். இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அப்போ போய் எதையாவது ஒன்று பண்ணு, எங்கேயாவது ஒன்றத்தை சொல்லி எதையாவது ஒரு காரியத்தை வைத்து அவங்கள என்ன பண்ணிரு குழப்பி ஏதோ ஒன்று பண்ணணும் அவங்களுக்கு. அதுதான் அந்த பிசாசோட திட்டம். அப்படியே நல்லா இருந்தாலும் அந்த தனிப்பட்ட நபருக்குள்ளார ஏதாவது ஒரு காரியம் மைண்டுக்குள்ளார வந்த உடனே அதையே நினச்சி நம்ம குழம்பி நம்ம பார்க்குறவங்களையும் என்ன ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு பேசாமல் இருங்க, எனக்கு ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எதையாவது பேசி அப்புறம் அந்த குடும்பத்திலேயே கடைசியில் பிரச்சனைகள் வந்துடுது இல்லையா? நல்லா தான் போய்கிட்டே இருக்கும், அப்புறம் ஏதோ ஒரு கனவு வருதோ எல்லாம் நம்மளுக்குள்ளார ஒரு திங்கிங் வரும். அது அப்படி நினச்ச உடனே அந்த ப்ரீ கான்செப்ஷன் ஏதாவது ஒன்று வந்த உடனே அதை வைத்து அப்படியே ஒரு பெருசாக ஆக்கி அது வந்து நம்மளுக்கு பெரிய பயங்கரமான ஒரு பிக்சராக நம்மளுக்கு முன்னாடி அது தெரியும். அது தெரிஞ்ச உடனே நம்மளுடைய மன அமைதல் இதெல்லாமே போயிடும். போன உடனே ஒரே பதட்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம அப்படி ஆன உடனே நம்மளை சூழ்ந்து இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளாரையும் அது அந்த பதட்டம் வந்து என்ன செய்யும்? தொத்திக்கும். அது அப்படியே அது என்ன செய்கிறது? அது அப்படியே பரவிடும். அப்படியே இந்த தொட்டு வியாதி மாதிரி அது வந்து என்ன செஞ்சிடும்? பரவிடும். ஆகையினால தான் அந்த குடும்பத்தை ரொம்ப சந்தோஷம் உள்ளதாக ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா நிச்சயமாக இது மாதிரி வராமல் இருக்காது. அதுக்காக வரவேசி அது எப்படி சந்தோஷமோ அப்படியோ அப்படிதான் இருக்கும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. வரும். ஆனால் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடணும். என்னன்னு? இது மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ஆவி என்ன செய்து கிரியை செய்து அது என்னன்னு சொல்லி அந்த ஆவியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆவியை எதிர்த்து நம்ம என்ன செய்யணுமா? போர் செய்ய வேண்டும். அதுக்கு போர் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி அதில் இருக்குது. அதுக்கு என்ன போட்டிருக்கு? சத்தியம் என்னும் கச்சையை 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். அப்போ நம்மளுக்கு எது வேணும்? அந்த பெல்ட்டு என்னவா இருக்கணுமா? அந்த பெல்ட் நல்லா டைட்டாக இருந்தால் தான் அந்த போர் செய்கிறவங்க நல்லா என்ன செய்ய முடியும். அந்த நாட்களில் இவர் ஆக்சுவலாக வந்து எபேசியர் நிருபம் வந்து அவர் சிறையிலேருந்து எழுதுகிறாரு. அவர் நிறைய போர் சேவகர்களை பார்த்ததுனால அதை வைத்து இங்கே என்ன செய்கிறார்? அவர் எழுதுகிறார். அப்போ இப்போ தான் வந்துட்டு நல்லா டைட் பேண்ட் அந்த மாதிரிலாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அந்த நாட்கள்லாம் அப்படி கிடையாதுல்ல, அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் லூஸாக தான் இருக்குமா. அதனால் அதை நல்ல எல்லாத்தையும் டைட்டாக போட்டு, ஏன்னா லூஸாக இருக்கிறப்ப அது என்ன செய்ய முடியாது, நம்ம வேகமாக என்ன செய்ய முடியாது, ஓட முடியாதுல்ல. ஆகையினால எல்லாத்தையும் டைட் பண்ணி அதை போடுறதுக்காக இடுப்பில் ஒரு கச்சை கட்டி கொள்வாங்களாம், பெல்ட் கட்டிக்குவாங்க. அது என்னவா இருக்கணுமா? சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் அப்படின்னா உண்மை, அதாவது எல்லாமே ஓப்பன் அப் ரியாலிட்டியாக இருக்கணும், உண்மையானதாக இருக்கணும். மாய்மாலமே என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்ன இருக்கக்கூடாது? நோ ஹிப்பாக்ரசி, மாய்மாலமே இருக்கக்கூடாது. அங்கே ஒன்று பார்த்து இங்கே எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மாதிரி, அங்கே போன உடனே இல்லைனா தனிப்பட்ட வாழ்க்கையில் வேறு மாதிரி, இல்லைனா அந்த குடும்பத்தை விட்டு வெளியில் போன உடனே வேறு மாதிரி, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அங்கே நிச்சயமாக என்ன தான் வரும்? அங்கே பிரச்சனை தான் வரும். அப்போ அங்கே என்னது? உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு சொல்லி அந்த குடும்பம் தானே அது, வேற யாருமா? வெளியில தான் ஐயோ நம்மளை என்னன்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துட்டு இருக்கணும். இப்படி இல்லை, குடும்பத்துக்குள்ளே தானே. அதனால் குடும்பத்துக்குள்ளே நம்ம நிச்சயமாக அந்த மாய்மாலமான வாழ்க்கை, ஒரு ஹிப்பாக்ரசி என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களை ஏமாற்றுகிற வாழ்க்கை. அந்த ஏமாத்துனா கடைசியில் நம்ம தான் என்ன செஞ்சுக்குவோம்? ஏமாந்து போய் விடுவோம். அதை நல்லா இருக்கிற மாதிரியே நம்ம குடும்பத்தில் அப்படியே நடிக்கிறது. ஒரு சிலர் இப்போ இந்த குடிக்கிறவங்களாம் இருப்பாங்க, அவங்க குடிச்சிட்டு வந்துடுவாங்க, ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? குடிக்காத மாதிரி அப்படியே காமிச்சுக்குவாங்க.
அப்போ அதெல்லாம் என்னவா இருக்கும், அந்த மனைவிக்கு எவ்வளோ சங்கடம் இருக்கும், அந்த பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. ஆனால் இவன் இங்கே நடிச்சுக்கிறது எப்படி, குடிக்காத மாதிரி. ஆனால் ஆக்சுவலி என்னதான் அவங்களுடைய மறைவான வாழ்க்கையில் என்ன இருக்குது, அவங்க குடிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, குடிக்க அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மாய்மால வாழ்க்கை இது ஒருவேளை அந்த அந்த சூழ்நிலையை அவங்க சமாளிச்சிடலாம். ஆனால் அதனால பின் விளைவுகள் என்ன செய்யுது, நிறைய இருக்குது தானே. அவங்களுடைய சரீரமே பாதிக்கப்பட்டு விடும். அப்புறம் எல்லாம் சேர்ந்து அப்புறம் கடைசியில் பிரச்சனையாக அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அலையிறது தான் வேலையாக இருக்கும். நுரையீரல் போயிடும், கல்லீரல் எல்லாம், ஈரல் வெந்து போயிடும். ஆன்ஸ் போட்டால் அது இங்கெல்லாம் வெந்து போயிடும். அன்னைக்கு கூட ஒருத்தங்களை பார்த்து ஆஸ்பத்திரியில் ஆன்ஸ் போட்டே இருப்பாராம். கடைசியில் இந்த இடமே அப்படியே காணும், வெறும் பல்லு தெரியுது, எல்லாமே போயிடுச்சு. ஆப்ரேஷன் இன்னும் என்ன பண்ணுவாங்களோ தெரியல, பார்த்தாலே பயமாக இருக்குது, அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் அது மறைவில் தான் செஞ்சது, ஆனால் ஒரு நாளைக்கு வெளியில் வந்துருச்சுல. ஸோ இப்போ மாய்மாலமாக இருந்தால் யாருக்கு நஷ்டம்? ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை, குடும்பத்தில் உள்ளவர்களை நம்ம ஏமாத்திடலாம், ஆனால் அது நமக்கே அது அழிவை கொண்டு வந்து விடும். ஆகையினால என்ன ரொம்ப ரொம்ப தேவை, சத்தியம் என்னும் கச்சை, உண்மை இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் ரொம்ப விரும்புகிறாரு. ஒரு குடும்பத்தில் ஒளிவு மறைவுங்கிறது இருக்கக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளோட பெற்றோர்கள்ட்ட சொல்கிற காரியங்கள், எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாதான், மறைக்கக்கூடாது. ஓப்பனாக நம்ம என்ன செய்யணும், அதை பேசணும். இந்த மறைவாக இருந்தால் தான், அதை மறைக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லுவோமா, அந்த பொய் அந்த டைமில் சொல்லி எஸ்கேப் ஆகிருப்போம். அதுக்கு பிறகு மறந்து போயிடும். என்ன பொய் சொன்னோன்னு, உண்மையாக இருந்தால் மறக்குமா? உண்மைக்கு மறக்கவே செய்யாது. அது என்ன அடித்து கேட்டாலும் என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அந்த கரெக்டாக உண்மையை தான் சொல்ல முடியும். ஆனால் பொய் சொன்னோம்னா, இப்போ இங்கே ஒரு இடத்துல சொல்லியிருப்போம், அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்போம், அடுத்தது அப்பா கேட்குறப்ப வேறு ஒரு பதில் சொல்லிடுவோம். அப்போ அந்த உண்மையை அந்த பொய்யை மறைப்பதற்கு அப்படி உண்மை போல சொல்லுவோம்ல, அது என்றைக்குமே டேஞ்சர் தான். அதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ அப்போ ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். அப்போ சத்தியம் என்னும் கட்சி என்ன செஞ்சு கொள்ளணும், நம்ம கட்டிக்கொள்ளணும். அப்படின்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், சத்துருவை எதிர்த்து நம்ம போர் செய்ய முடியும். அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம். அதில் வருதுல, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். இது எந்த நீதி? நம்மளுடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குதான், அழுக்கான கந்தல் போல இருக்கிறது. ஆனால் நம்ம இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் மாறும் பொழுது நம்ம என்ன வந்தது, கிறிஸ்துவின் நீதியை நம்ம என்ன செய்கிறோம், தரித்து கொள்கிறோம். அப்போ நீதி என்னும் அதுதான் என்னது, மார்க்கவசம். நெஞ்சு போடுற பிரஸ்ட் பிளேட், இதுக்கு போடுற பிரஸ்ட் பிளேட் மாதிரிக்கு, அதை நெஞ்சுக்கு கவசம். இந்த இதெல்லாம் போடுறாங்கல்ல, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போடுவாங்க, இப்போ அதுதான் போடுவாங்க. அந்த இதை பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த நாட்களில் இப்படி அதுவும் எப்படி தான், அதுவும் மெட்டலில் தான் அதை செஞ்சுருப்பாங்க. அப்போ எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்ல. சரி, அப்போ நீதி என்னும் மார்க்கவசம், அது எது, கிறிஸ்துவின் நீதியை தரித்து கொண்டவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அடுத்தது ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. 6:15 வருகிறது. இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை அப்படின்னா, எந்த நேரத்திலையும் நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுது மற்றவர்களிடம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை, அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு ரெடியாக இருக்கணும். முதல் நமக்குள்ளே இருந்தால் தான் அது என்ன செய்யும், வெளியில் வரும். உள்ள அப்போ தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டாதான் நம்மளை பார்க்கிறவங்க நம்மகிட்ட திடீர்னு ஏதோ ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க, உடனே தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நிச்சயமாக எஃபெக்டிவாக இருக்கும். சும்மா நம்மளோட ஆலோசனையெல்லாம் ஒரு நாளைக்கு அது எத்தனையோ பேர் ஆலோசனை சொல்வதற்கெலாம் நிறையா இருக்கிறாங்க, அந்த அது மாதிரி போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையே அங்கே ஆலோசனையாக சொல்லப்பட்டால் நிச்சயமாக அந்த ஆலோசனை அங்கே விலையேற பெற்றதாக இருக்கும். அது என்ன செய்யும், கிரியை செய்வதாக இருக்கும். அதனால அந்த சுவிசேஷம் என்னும் அந்த பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சுவிசேஷத்திற்கு உரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நம்ம எப்பொழுது ரெடியாக என்ன செய்யணும், போட்டுட்டு இருக்கணுமா. அந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்க எப்பயும் அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸில் அந்த ஷூஸ் எல்லாம் கூட கரெக்டாக போட்டு தான் இருப்பாங்க. அப்படி தான் படுத்திருந்தா கூட அப்படி தான் படுக்கணுமா. அப்போ சொன்ன உடனே அந்த இதுக்கு விசில் சத்தம் கேட்ட உடனே, விசிலா இல்லைன்னா எக்காலமோ என்ன பண்ணுறாங்க, ட்ரம்பட்டோ ஏதாவது ஒரு இருக்கும்ல, சங்கு ஊதுவாங்க, ஏதாவது ஒன்று சைன் வந்த உடனே அவங்க என்ன செய்யணும்,
அவங்களுடைய இதில் போய் அங்கே போய் ரெடியாக போயிடணும். அப்போ எப்பயும் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எந்த டைம்லையும் நம்மக்கிட்ட பழகுறவங்க, பேசுகிறவங்க, இல்லைன்னா பக்கத்தில் பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிறவங்க, அவங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்போ நம்ம அந்த வார்த்தையை சொல்வதற்கு எப்பொழுதும் ரெடியாக இருக்கணும். அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம் 16 கடைசி. அது எதுக்கு வேணுமா? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். இப்போ பொல்லாங்கன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பானா? பொல்லாங்கன்னா யாரு? பிசாசு தான். அவன் தான். அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? அம்பு அப்படியே விட்டுட்டே இருப்பான். சைன்னு ஒன்று இது தோற்று போயிச்சா, அவங்க அதுலேருந்து ஆயிட்டாங்களா, ஒன்று இன்னொன்று விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்மளுடைய இதில் தான் விடுவான், சிந்தையில் தான். அப்படி விட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ஏதோ அதை வைத்து தவறாக என்னவோ எதையோ ஒன்று அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடலைன்னா எப்படி இருக்கும்? கோமா ஸ்டேஜ் தானே இருப்போம் இல்லையா? அப்போ ஆனால் அது என்னவா இருக்கும்? ஓடிட்டே இருக்கும். அந்த பிசாசு சொல்கிற காரியத்தை தான் நம்ம கேட்டுட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கும். அப்போ அதை கேட்ட உடனே அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிறதான அந்த விசுவாசம், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அதெல்லாமே ஒரு சில நேரம் கொஞ்சம் மறந்து போயிடும். ஆகினால அந்த டைமில் என்ன பண்ணணுமா? நம்ம விசுவாசம் என்னும் கேடகம், ஷீல்டு கையில் வச்சுருப்பாங்க. அதை என்ன பண்ணணும்? அவன் எங்கடா எயிறான்னு சொல்லி பார்த்து இதை வச்சு என்ன செஞ்சிடணும்? அதை தடுத்து கொள்ள வேண்டும். அதுதான் அப்போ விசுவாசம் என்னும் கேடகம். அது எங்கனாலும் சுற்றி அவன் அம்பு விட்டுக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு வார்த்தை, சரி நம்மளுக்கு நல்லா இருக்க, பிள்ளைக்கு இன்னைக்கு போச்சான், அது கீழே விழுந்துருச்சான், ஏதோ ஒன்று வரும். இல்லைனா அங்கே அம்மாவுக்கு ஏதோ அப்படின்னு வரும், இல்லைனா அங்கே அவங்களுக்கா, இல்லைனா இங்கே இதுக்கா ஏதோ ஒன்று சிக்னஸ் வரும், இல்லைனா பண தேவைகள் வரலாம், இல்லாவிட்டால் நம்ம போகிற நேரங்களில் ஏதாவது ஒரு சின்ன விபத்து வரலாம். நம்ம கொஞ்சம் அசந்துட்டோன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? ஒரு அம்பு விட்டுருவான். அந்த அம்பு விடுற நேரம் அது எங்கேயாவது எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிடும்? நம்ம அந்த ஷீல்டை கரெக்டாக வைக்க மறந்துடுவோம். அந்த டைமில் பார்த்து வேற எங்கேயாவது பெராக் பார்த்துட்டு இருந்தோன்னா அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிரும்? இங்கே பிடிச்சிட்டு இருக்கிற நேரம் அவன் இந்த பக்கத்தில் என்ன செஞ்சிருவான்? அடிச்சிருவான். ஆகையினால எப்பொழுதும் அந்த விசுவாசம் என்னும் கேடகம். அப்போ எது மேலே விசுவாசம்? தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம். அதான் நம்ம அந்த கடந்த வாரத்தில் பார்த்தும் பொழுது கூட அந்த யோசுவா 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்க யோர்தானை கடந்து போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே யோர்தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 3 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? யோர்தானை கடந்து போயிடுவீங்க அப்படி சொல்லிட்டார். 3 நாளைக்குள்ளார நீங்கள் யோர்தானை கடந்து போய் விடுவீர்கள். போய் அது படிக்கலாமா? யோசுவா அந்த வார்த்தை 1வது அதிகாரம் 270வது பக்கத்தில் இருக்குது. 11வது வசனத்தின் பின்பகுதி, இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். அப்போ 3 நாளையில் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்கப்பா? கட்டாயம் அந்த யோர்தானை கடந்து போயிடுவீங்க. இப்போது அவங்க யோர்தானுக்கு முன்னாடி நிற்கிறப்ப அந்த யோர்தான் அப்படி பயங்கரமாக கரை புரண்டு ஓடுது, பிரவாகித்து ஓடுது. அப்போ இவங்க எந்த நினைக்கணும்? ஐயோ இப்படி போய் மற்ற நாளில் கூட சாதாரணமாக ஓடுமா, அவங்க போன டைமு 50 மடங்கு ரொம்ப சீறிக்கிட்டு ஓடுமா. அப்போனா பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளோ கஷ்டம் இல்லை? அப்போ அந்த முன்னாடி பார்த்த உடனே பார்க்கறது தான் நம்மளுக்கு தெரியுமா, இல்லைன்னா ஆண்டவர் நடக்கும்னு சொன்ன அந்த வார்த்தை நம்மளுக்கு ஞாபகம் வருமா? பார்க்கறது தானே விசுவாசிப்போம், பார்க்கறது தானே. அச்சோ இப்படி ஓடுது, இங்கே இப்படி ஓடுது, இதில் போய் எப்படி காலை வைக்கிறது? என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் இதை காலை வச்ச உடனே அது என்ன செஞ்சிடும்? அப்படியே விலகி போயிடும்னு சொல்கிறாரு. இதில் போய் எப்படி வைக்கிறது? அது இப்படி கரபுரண்டு ஓடுது, பிரவாகித்து ஓடுதுன்னு சொல்லியிருக்குது. அப்போ அதில் போய் எப்படி நம்ம காலை வைக்கிறது அப்படின்னு ஒரு அவிசுவாசம், பயம். இந்த பயம் வந்த உடனே அவிசுவாசம் எல்லாமே அப்படியே தொடர்ந்து நம்மளுக்குள்ளார வந்துடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்கள் கட்டாயம் 3 நாளைக்குள்ளார அந்த யோர்தானை கடந்து போவீர்கள், நிச்சயமாக நீங்கள் போயிடுவீங்க அப்படி சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவருடைய அந்த அஷ்யூரன்ஸான வார்த்தையை தான் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கு எதிராக அவன் என்ன பண்ணுவான்? அம்பு விடுவான்.
நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அதே போல தான். நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னோடு கூட இருந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் சொல்லுவேன். இது எல்லாமே சொல்லுவார். ஆண்டோடைய வார்த்தை தான், நம்மளுக்கு எல்லாமே தெரியும், அந்த வார்த்தைலாம் தெரியும். ஆனால் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை வந்த உடனே என்ன வரும்? அதை பார்க்கலாமா, இங்கே கேட்கலாமா, உலக பிரகாரமான காரியங்களை தான் உடனே வரும். இதுக்கு அதை பண்ணலாமா, அங்கே போய் பார்க்கலாமா, அந்த ஆளை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே நம்மளுக்கு அதை தான் வருமே தவிர தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் என்ன செய்யாது, நினைவுக்கு வராது தானே. அந்த நேரத்தில் என்ன வந்துடும்? பதட்டம் வந்துடும், பதட்டம், பயம், அப்படியெல்லாம் வந்துடும். எனக்கு இந்த ரெண்டு மூணு நாட்களாக ஒரு சில கனவுகள்லாம் வந்தது. அந்த கனவுலாம் வந்த உடனே எனக்கு காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டேன், கேன்சல்லாம் பண்ணி. ஆனாலும் அப்படி ஒரு பதட்டம் மாதிரி, பதைப்பு, அப்படி என்ன அறியாத ஒரு இது. அப்படி அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையில் பேசி கொஞ்ச நேரம் அது டங்ஸில் பேசி ஜெபம் பண்ண பின்னாடி தான் அது கொஞ்சம் சரியாச்சு. இன்றைக்கி காலையில் கூட அந்த மாதிரி இருந்தது. என்னன்னா இதுதான், இப்போ நான் இந்த வார்த்தையை தான் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால இந்த வார்த்தையை இப்போ சொல்கிறேன். அப்போ இப்போ பேசணுன்னா இப்போ நான் வாழ்க்கையில் அனுபவிச்சா தானே. ஸோ இந்த மாதிரி தான் அம்பு விடுவான், ஏதோ ஒரு அம்பு. காலையில் அப்படி தான் ஒரு கனவு வந்து தான் நான் அதை முழிச்சேனே. ஐயோ இப்படி வந்துருச்சு, இந்த கனவுடைய அர்த்தம் இது இல்லை, அப்போ இப்படி தானே நடக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது பதைப்பு வந்துருச்சு. ஆனால் ஜெபம் பண்ணியாச்சு. ஆனாலும் கொஞ்ச நேரம் அப்படி பதைப்பாகவே இருந்தது. ஆனால் அதை ஜெபம் பண்ணிட்டேன். நிச்சயமாக பிசாசு எய்கிற அம்புகளை விசுவாச கேடகத்தால் நான் என்ன செய்யும், தடுத்து நிறுத்த முடியும். எதனால? பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கொண்டு இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியும். ஆகையினால என்ன வேணுமா நம்மளுக்கு? விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசம் என்னும் கேடகம் நம்மளுக்கு இருந்தால் இந்த இது என்ன பண்ணுவானா பிசாசு, நம்மளை ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிறதான அந்த அன்பையே என்ன செய்ய வைப்பான்? சந்தேகப்பட வைப்பான், டவுட் பண்ண வச்சிருவான். இப்போ உண்மையாகவே ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரா? உண்மையாகவே இப்போ கிதியோன் கூட சொல்லுவார், நீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன்பா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. உடனே தான் டெஸ்ட் பண்ணுவான், சந்தேகப்பட்டு நீர் எங்க கூட தான் இருக்கிறீங்களா, நீங்கள் தான் பேசுனீங்களா அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் ஒரு சில காரியங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்வான். ஆண்டவர் அதையும் என்ன செய்தார், அவனுக்கு அதை காண்பித்து, ஆமாம் அதுக்கப்புறம் ஆமாம் நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் புரிந்து கொண்டான். அப்போ இந்த மாதிரியான காரியங்களை என்ன செய்வான், ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிறதான அந்த அன்பை சந்தேகிக்கும்படியா. இப்போ அப்படி தானே ஏவாள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னதான இதை கீழ்ப்படியில் என்னன்னா ஆண்டவருடைய அன்பையே சந்தேகப்பட வச்சான். ஆண்டவர் ஏன் உங்களுக்கு அதை தரல, நீங்கள் அவரை போல மாறிடுவீங்கன்னு தான் என்ன செய்யலை, உங்களை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார அந்த ஒரு தீமையான எதிரான ஒரு விதையை போட்ட உடனே தான் அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, அது பாவமாக மாறிவிட்டது. இதை மாதிரி தான் பிசாசு நமக்குள்ளார ஏதாவது சந்தேகத்தை என்ன செய்வான், உண்டாக்குவான். தேவன் பேர்லேயே உண்மையாக ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா, ஆண்டவர் தான் பேசினாரா, இது இல்லைன்னா நானே நினச்சேனா, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நமக்குள்ளார என்ன செய்யும், வரும். இப்போ ஒரு சில இப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னா உடனே என்ன செஞ்சிட முடியாது, வந்துட முடியாது. ஏன்னா எல்லாருமே வேலையை விட்டுட்டு தான் வரணும்னு இல்லை. ஆனால் வேலையை விட்டுட்டு வர சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு பின்னாடி என்ன ஆகும், வேலையை விட்டுட்டு வர்றதுன்னா என்ன நடக்கும், நம்மளுடைய இதெல்லாம் இருக்குது, நம்முடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். உண்மையாகவே அது இல்லைன்னா என்னுடைய உள்ளத்திலிருந்து அப்படி எனக்குள்ளார வருகிறதா, அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யும், வரும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் உறுதிப்படுத்துவார். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் அதை டவுட் பண்ணுற மாணிக்கு ஆன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். அந்த அம்பு அதுதான் என்ன செய்வான், அவன் அந்த அக்கினி ஆஸ்திரங்களை என்ன செய்வானா எஞ்சிட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணணும், அதை விசுவாசம் என்னும் கேடகத்தினால் அந்த ஷீல்டு வச்சு அதை தடுக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்வார் அப்படிங்கிறதான அந்த நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம். அப்ப அது அந்த நேரத்துல வரணும் அப்படின்னா நம்மளுக்குள்ளார ஏற்கனவே என்ன இருக்கணும், தேவனுடைய வார்த்தையினால நிரம்பப்பட்டிருக்கணும். தேவன் சும்மா ஒரு நம்பிக்கை இல்லை, எது மேல நம்பிக்கை வரணும், தேவனுடைய வார்த்தையின் பேர்ல தான் நம்பிக்கை வரணும். அப்ப தேவனுடைய வார்த்தையின் பேர்ல நம்பிக்கை இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஸ்ட்ராங்கா நிற்க முடியும்.
சும்மா ஏதோ ஒரு பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும் அப்படின்லாம் அதெல்லாம் ஒன்றுமே காரியத்தை நடப்பிக்காது. தேவ வார்த்தையின் மேல் உள்ளதான நம்பிக்கை தான் இந்த காரியத்தை நடப்பிக்கும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு ஆயுதம் என்னது? ஆவியின் பட்டயம். அதில் பாருங்கள், ரட்சண்யம் என்னும் 17 ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா ஹெல்மெட்டு. அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இது எல்லாமே இந்த பெல்ட்டு, அப்புறம் பிரஸ்ட் பிளேட், அப்புறம் ஷீல்டு, இதெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்புக்காக. புரியுதா? இது எல்லாமே நம்மளுக்கு பாதுகாப்பு, தற்காப்புக்கு. ஆனால் இந்த ஆவியின் பட்டயம் மட்டும்தான் எதுக்கு? எதிரிய அடிக்கிறது. எதிரி அடிப்பதற்கு எது? ஆவியின் பட்டயம். அது மட்டும்தான். மீதி எல்லாம் நமக்கு பாதுகாப்புக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஆவியின் பட்டயம்னா எதுவா? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப தேவ வார்த்தையினாலே நம்ம நிறைந்திருந்தோதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிசாசு எதிர்க்கிறப்ப அவனை தேவனுடைய வார்த்தையினாலே அவனை மேற்கொள்ள முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அவர் பிசாசை எப்படிதான் மேற்கொண்டார்னு இருக்குது? தேவனுடைய வசனத்தினால தான். நம்ம மத்தேயு 4வது அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, மத்தேயு 4வது அதிகாரத்தில் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் தான் அவரை என்ன செய்கிறாரு? வனாந்திரத்துக்கு கொண்டுட்டு போனார். அங்கே போனால் யார் சோதிக்கிறா? பிசாசு சோதிக்கிறதுக்கு வரும். அப்போ நம்மளை உருவாக்குவதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உதவி செய்வார் யார்? ஆவியானவர். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு அந்த சோதிக்கிறவன், அவன் பேரே அதுதான். அதனால் சோதிக்கிறவன் நமக்கு சோதனை கொடுப்பான். அந்த சோதனையில் நம்மளுக்கு உதவி செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மளுக்கு உதவி செய்வார். சரி, அப்போது அந்த டைமில் அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அப்போ தான் முடிவில் டைமில் 3வது வசனத்தில் பார்க்குறோம், சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை சொல்றார். இப்போ இங்கே ஒரு சந்தேகத்தை உண்டாகிறாரு. என்ன சந்தேகம்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ உண்மையாகவே ஆண்டோடைய பிள்ளையானா உனக்கு ஏன் எப்படி வருது அப்படின்னு கேள்வி கேட்குறான்ல. நம்மகிட்ட கேட்குறான் தானே? இதே தான் இயேசு கிறிஸ்துவிட்டையும் கேட்குறேன். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லெல்லாம், இப்போ உனக்கு பசியாக இருக்குதுல்ல, நீ ஏன் பசியில் வாடணும்? இந்த கல்லுலாம் இருக்குல்ல, அது அப்பமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான் பிசாசு. ஆனால் உடனே அவர் என்ன சொல்கிறாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது வெளிப்பிரகாரமான ஒரு அப்போதுனால வாயில் நிறையுது. ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்ததுன்னா என்ன செய்ய முடியுமா? ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். அதனால நீ போ, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அவனை துரத்துறார். அதே போல 6வது வசனத்தில் பாருங்க, 6வது வசனத்தில் அங்கேயும் பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அங்கேயும் பாருங்க அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு அங்கே டெஸ்ட் வைக்கிறது. தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு வசனம் தான் பிசாசு சொல்றான், உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றார். உடனே அதுக்கு இயேசு, நம்மளுக்கு வசனம் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம வசனத்தினால சொல்ல முடியும். வசனமே உள்ளற இருந்தால் இல்லைன்னா எந்த வசனத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வசனத்துக்கு தான் பிசாசு நடுங்குவான். ஆகினாலே எதிராக இப்போ என்ன சொல்றார் இயேசு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராத இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். 8வதுல திருப்பியும் கண்மலையின் மேலே நிறுத்தி எல்லா ராஜ்யம்லாம் இது பாரு, இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, இது நீ என்னையே பணிந்து கொண்டால் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றார். உடனே தான் இயேசு என்ன சொல்றாரு? 10வது வசனத்துல, அப்பாலே சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவுக்கே பிசாசை ஜெயிப்பதற்கு என்னதான் தேவையா இருந்தது? தேவனுடைய வார்த்தை, வசனம்தான். அப்ப நம்மளும் பிசாசை ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? ஆண்டவர் கொடுத்ததான் அந்த வார்த்தை நமக்கு தெரியணும். அதனால தான் இப்போ வாசிக்க தெரிகிறவங்க படித்து தெரிஞ்சுக்கிடணும், வாசிக்க தெரியாதவங்க நல்ல சொல்கிறப்ப என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்டு அதை மனசில் வச்சுக்கணும். அது தேவைப்படுகிறப்ப தான் அந்த வார்த்தை என்ன செய்யும்? வெளியில் வரும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மானைக்கு அந்த வார்த்தை அந்த நேரத்தில் என்ன செய்யும்?
அது வெளியில் வரும். ஐயோ எல்லாமே மறந்து போயிடுது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏற்ற வேளையில் அந்த டைமுக்கு எந்த வார்த்தை சூட்டபிளோ அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியான், அதுக்கு தான் பரிசுத்த ஆவியான் நமக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா, அந்த காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுவார். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையினாலே நிறைந்தவர்களாய் நம்ம என்ன பண்ணணுமா, அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அந்த சத்துருவை நம்ம ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு என்ன இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் பார்க்கலாம். யாக்கோபு 4:7. யாக்கோபு 4:7 315வது பக்கம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தேவனுக்கு என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்திருக்கணும், தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்கணும். ஆனா பிசாசுக்கு என்ன செய்யணுமா, எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன், எதிர்த்து நின்னா போதும், அப்போ என்ன செய்வான், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. பிசாசை பார்த்து ஐயோ என்ன பண்ணிடுவான், இப்படி வந்துருச்சே, அப்படி ஆய்ப்படுமா, இப்படி ஆயிருமான்னு சொல்லி நம்ம பயந்து கொண்டு இருக்கவே கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளார இருந்ததுன்னா அந்த வார்த்தை மிகுந்த பலன் உள்ளது. அது நமக்குள்ளார இருந்து அது என்ன செய்யும், ஏற்ற வேளையிலே நமக்குள்ள இருந்த அந்த வார்த்தை செயல்படும். இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 253வது பக்கத்தில் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்ம இப்போ உலகத்தில் மாம்சத்தில் நடக்கிறவர்கள் தான் இல்லையா, நம்மளுக்கு சரீரம் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய யுத்தம் என்ன செய்யக்கூடாதா, மாம்சத்தின்படி நம்ம போர் செய்யக்கூடாது. ஆனால் இப்போ இந்த சொன்னது போல இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் எங்களுடைய போர் ஆயுதங்கள் எப்படி இருக்கிறது, 4வது வசனத்தில், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. இப்போ இந்த அரண்கள் நம்மளுடைய சிந்தனை பகுதியில், மூளை பகுதியில் பிசாசு என்ன செஞ்சுருப்பான், பலவிதமான அரண் அப்படியே கட்டி கோட்டை கட்டியாக என்ன செஞ்சுருப்பான், கோட்டையாக கட்டி வச்சுருப்பான். ஒரு சின்ன ஒரு சிம்டம் இருந்ததுன்னா இதுதான் இதனுடைய இந்த நோயினுடைய அறிகுறி அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்போ உடனே நம்மளுக்கு அந்த வியாதி வந்துருச்சா, இது வந்துருச்சா, ஓ இங்கே வலிக்குதா, இப்போ இந்த இது நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, இந்த கை வலிச்சிச்சா, அப்போ உடனே என்னதான் இருக்கும், ஹார்ட்டு தான். இப்போ இந்த பக்கம் வலிக்குதா, அப்போனா உடனே இது என்னது அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம இதெல்லாம் என்னது நம்ம அப்படியே சிந்தையில் இதெல்லாம் வச்சுருக்குறோம், கேட்டு வச்சுருக்குறோமா. அது கேட்ட உடனே அது எல்லாமே அது அரண் மாதிரி அங்கே கட்டப்பட்டு இருக்கிறது. ஸோ இது வியாதிக்கு. இந்த மாதிரியான வேற பிரச்சனைகள், குடும்பத்தில் வருகிறதான பிரச்சனைகள், யாருக்காவது நடந்திருக்கும், அதை போல் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதான எண்ணம். இதை மாதிரி தான் அப்படி இருந்துச்சுங்க, இவங்க எங்கள் தாத்தாக்கு நடந்துச்சுங்க, இல்லைன்னா இப்போ நடந்துச்சுங்க, எங்கள் அக்கம் பக்கத்து இந்த வீட்டில் நடந்ததுங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி ஆச்சுங்க, அப்படி இப்படி இதெல்லாம் கேட்டு இதெல்லாமே என்னவா இருக்கும், அரண் மாதிரி நம்முடைய சிந்தையிலே கட்டப்பட்டு இருக்கும். அதுதான் தப்பான எண்ணங்கள். இந்த தப்பான எண்ணம் யார் கொடுக்கிறது, சாத்தானின் தந்திரத்தினால் சொல்லப்பட்ட தேவனுக்கு எதிரான பொய். அதுதான் என்னது, அந்த தப்பான எண்ணம். அந்த அரண்கள்னா என்ன, சாத்தானால் தந்திரமாக சொல்லப்பட்ட தேவனுக்கு எதிரான பொய்கள். ஆண்டவர் எதையெல்லாம் சொன்னாரோ அதுக்கு எதிரான காரியத்தை அவன் என்ன செய்வான், சொல்லுவான். அந்த யோர்தானை 3 நாளில் கடந்து போயிடுவீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், ஐயோ இப்படிலாம் இருக்குது, நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது அப்படின்னு சொல்லி, பாரு இது பாரு எப்படி இருக்குது, அங்கே மேலேருந்து பாரு எப்படி கொட்டுது தண்ணி, இந்த பக்கம் பாரு இப்படி இருக்குது, ஐயோ அது 20 அடி ஆழமா, ஐயோ அது அவ்வளோ அகலமா, இது இத்தனை பேர் போக முடியுமா, இதெல்லாம் சொல்லி பொய்யெல்லாம் என்ன செய்வான், அவன் சொல்லுவான். ஆகையினால இதெல்லாம் அப்படியே இந்த பொய்யெல்லாம் சேர்ந்து ஒரு தவறான பிக்சர்,
தவறான படம் நம்மளுடைய அந்த சிந்தையில் கட்டப்பட்டிருக்கும். அப்போ அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அந்த போர் ஆயுதம், எந்த போர் ஆயுதம் ஆண்டவர் கொடுத்தாருல்ல, இப்போ சொன்னோம்ல, இந்த போர் ஆயுதம் என்ன செய்கிறதா, அதை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. தேவ பலம் எப்போ நம்மளுக்குள்ளார வருகிறது? அந்த அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் அந்த 8வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:8 என்ன வசனம் அது? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது 161 நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வந்த உடனே நம்மளுக்குள்ளார என்ன வந்துருமா? தேவனுடைய பெலன். அப்போ தேவ பெலன் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிறதற்கு அந்த ஆவிக்குரிய பெலன் என்ன செய்யும்? நமக்குள்ளார வந்துடும். பிசாசு கொடுக்குற அந்த தவறான எண்ணங்கள், தப்பான அபிப்பிராயங்கள் அதெல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு அது நடந்துச்சு, அதனால இப்போ நம்மளுக்கு வந்துருமா? வராது. இயேசுவின் நாமத்தினால அது வரக்கூடாது. அப்படி நம்மளுக்குள்ளார வந்துச்சுன்னா என்ன எனக்கு வராமல் இருக்காது, எனக்கும் வரும். ஆனால் நான் அதை என்ன செய்கிறேன்? இப்படி தான் நான் மேற்கொள்கிறேன். எல்லாரும் ஹியூமன் தானே, அதனால் எல்லாருக்குள்ளாரையும் வரும். அதுதான் பிசாசு விடுறதான அம்பு. அதை என்ன செய்யணுமா? இயேசுவின் நாமத்தினாலே அதை முறித்து போட வேண்டும். அவைகளால் நாங்கள் 5வது வசனம், நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, எதை வச்சு நம்ம அதை முறிக்கிறோமா? எங்களுடைய அந்த ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை வைத்து நாங்கள் என்ன பண்ணுறோம்? அந்த தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த ஆவிக்குரிய அந்த ஆயுதத்தை நம்ம தரித்து கொண்டு நம்மளுடைய அந்த போரை யுத்தத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஒரு யுத்தத்திலே ஒரு ஜெயம் கிடைக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்கிறது? முக்கியமாக தேவ பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. பரிசுத்த ஆவியான நிறைவு நமக்குள்ளார வந்தோடனே நமக்குள்ளார என்ன உண்டாகிறது? தேவனுடைய பலன் வருகிறது. தேவர் பலன் இருக்கிறப்ப நம்ம எந்த இடத்துலையும் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை, சாட்சினா போய் எந்திரிச்சு நின்று அதுதான் சாட்சி இல்லை, அது இல்லை, அது சாட்சி பகர்கிறது, சொல்கிறது மற்றவங்களுக்கு முன்னாடி. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பல இவங்க இந்த சூழ்நிலையில் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறாங்களா, நல்ல சாட்சி சொல்கிறாங்களா, அதுதான் என்னது? ஆண்டவர் நம்மை சாட்சிகளாய் வைத்திருப்பதற்கு அடையாளம். இப்போ எல்லாருக்கும் வருகிற சூழ்நிலை நம்மளுக்கும் என்ன செய்யும்? வரும். ஆனால் அவங்கெல்லாம் அந்த சூழ்நிலையில் என்ன ஆயிட்டாங்க, ஆனால் நம்ம என்னவா இருக்கிறோம் அதை தான் பார்க்கணும். வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது, வராது அப்படிலாம் இல்லை, வரும். வந்தாலும் அதை நாம் எப்படி மேற்கொள்கிறோம்? அதை எப்படி மேற்கொள்கிறோம்? தேவனுடைய பலத்தினால், அந்த ஆவிக்குரிய போர் ஆயுதத்தை வைத்து நம்ம அதை என்ன செய்கிறோம்? மேற்கொள்கிறோம். இப்போ கடந்த நாட்களில் கூட சகோதரர் அவங்களுக்கு இது இரணிய ஆப்ரேஷன்லாம் பண்ணினாங்க, அவர் நல்லா இருக்கிறார். இப்போ இதே போல் சூழ்நிலை வேற ஒரு சிலருக்கெல்லாம் அது எப்படியெல்லாம் அந்த குடும்பத்திலே ஒரு அல்லசடிப்பட்டு எப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய கிருபை தாங்கினதுனால, தேவனுடைய பலன் இருந்ததுனால அதை மேற்கொள்ளக்கூடியதான ஒரு கிருபையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். அங்கேயும் இங்கேயும் அல்லசடிப்பட்டுக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல போய் செய்வதற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலன் தரார். அது எப்படி அதை மேற்கொள்கிற முடிகிறது? தேவ பலனால தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த தேவ பலனை தருகிறார். ஸோ அப்போ இப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தம் எங்கேயும் உண்டு, குடும்பத்திலையும் உண்டு. அதை நினச்சிக்கணும். குடும்பமும் அதுவும் தனித்தனி அப்படிலாம் நினச்சிக்கவே கூடாது. எல்லாமே அப்படியே பைண்ட் ஆயிருக்கு, அப்படியே இப்போ இணைந்து தான் இருக்குது. அப்போ குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறதான அந்த சவால்கள் இருக்குல்ல, அதெல்லாம் என்னது? ஆவிக்குரிய யுத்தம். அது எல்லாமே யுத்தம்தான். சரி, அந்த யுத்தத்தை நாம் எப்படி செயல்படுகிறோம்? எப்படி செயல்படணுமா? இந்த ஆயுதங்களை எல்லாம் நம்ம தரித்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஆவியின் பட்டயத்தை சத்துருவுக்கு எதிராக நம்ம வீசும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும்? இதில் ஜெயத்தை நாம் பெற முடியும். அப்போ முக்கியமாக அந்த சபை, அந்த ஒரு இப்போ சபைக்கு போதகர்,
அவர் கரெக்டான வழியில் நம்ம சபையை நடத்தினா எல்லாரும் என்ன செய்வாங்க? சபையின் மேய்ப்பர் போதகர் அவர் தான் அதில் கரெக்டாக நடத்தினா சபையில் இருக்கிற எல்லாரும் நிச்சயமாக அப்படி இருப்பாங்க. குடும்பத்தில் அதே போல் அந்த குடும்பத்தின் தலைவர் யார்? ஒரு தகப்பன். அவர் தான் என்ன செய்யணும்? இருக்கணும். தலைவராக இருந்து எல்லா காரியத்திலையும் அவர் ஒரு லேவிய ஒரு ஆசாரியனாக இருக்கணும், ஒரு ஆளுகை செய்கிறவராக இருக்கணும், அந்த ஆளுமை அவருக்குள்ளார இருக்கணும். அவர் அந்த ஞானத்தோடு செயல்படும் பொழுது எதிராய் வருகிறதான அந்த பிசாசினுடைய ஆயுதங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம்? அவன் அட்டாக் பண்ணுறதை ஈஸியாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆவியின் பட்டயத்தை எடுத்து அவனை வீழ்த்த வேண்டும். இல்லைன்னா நம்ம அப்படி பொறுமை இழந்து போய் முறுமுறுத்து, என்ன இது இப்படி நடக்குது, என்ன அங்கே அவன் எல்லாம் அப்படி பண்ணுறான், இதை பண்ணுறான், அவனுக்கு ஒன்றும் அவளை, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு முறுமுறுத்தா நம்ம தவறான பிக்சரை தான் நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் காண்பிப்போம். ஆனால் இயேசு நம்மளுக்கு முன் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் பொறுமையாக எப்படி அவர் பிசாசை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வார்த்தைகள் அவருக்கு தேவை. அப்போ அதை போல குடும்பத்தின் தலைவனுக்கு தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இதை கற்றுக்கொள்ள முடியும். தாவீது நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் வருகிறது. இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த சவுல் இஸ்ரவேலின் ராஜா, முதல் ராஜா, தாவீது கோலியாத்தை வென்றதுனால சவுல் கூட தான் அவர் இருக்கிறாரு. ஆனாலும் அவரை பார்க்குறப்பெல்லாம் அவர் எப்படி பார்த்தாரா? காய்மகாரமாய் பார்த்தார். அவன் எதிரியாகவே பார்த்தார். ஆகையினால அவனை இப்போ துரத்த ஆரம்பிச்சிட்டார். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க மகனை பார்த்து சொல்கிறார், அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்ட? மேன்மை அடைய மாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்துறார். அப்படி துரத்துறப்ப இப்போ தாவீது அப்புறம் வனாந்தரம் அப்படி காடு காடாக அவர் போயிட்டு கடைசியாக பெலிஸ்தியர்களுடைய தேசத்தில் வந்து அடைக்கலமாக வந்துட்டார். அப்படி இருக்கிறப்போ அந்த பெலிஸ்தியர்கள் அங்கே 30வது அதிகாரத்தில் அந்த 1வது வசனத்திலேருந்து படிக்கிறப்ப வருது. அந்த பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேலரோட சண்டை போட போகிறாங்க. அப்போ தாவீதும் அவருடைய மனுஷர் 600 பேர் இருக்கிறாங்க. தாவீது கூட இருந்தவங்க யாருன்னா ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், அவங்க உறவுக்காரங்க, அப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படையாக 600 பேர் அவங்களுடைய படையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் யார்? கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவங்க, வீட்டிலேருந்து துரத்தி விடப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. ஒன்றும் ஆகாதவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. இவங்களுடைய மனைவி அப்புறம் இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தாவீதும் அந்த பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோட சண்டை போடுவதற்காக போனப்ப இந்த தாவீதும் ஹெல்ப் பண்ணலான்னு போகிறாரு. ஆனால் அவங்க சொல்லிடுறாங்க, நீங்களாம் வர வேண்டாம், நீங்கள் நாளைக்கு போய் அவங்களோட போய் இஸ்ரவேலோட சேர்ந்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஆபத்து, அதனால் நீங்கள் வர வேணான்னு சொல்லிடுறாங்க. ஸோ திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தால் அந்த சிக்லாக், அவங்க இருக்கிற இடம் வந்து சிக்லாகு. அந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னா, அமலேக்கியர் வேற பக்கத்துலேருந்து வந்து இவங்களுடைய அந்த பிள்ளைகள், மனைவிமார், பிள்ளைகள், அந்த 2வது வசனம் பாருங்க, ஸ்திரீகளாகிய சிறியவர் பெரியவர் எல்லாரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்றுபடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அப்புறம் வந்து பார்த்தா யாரையுமே காணும். அப்போ இதனால் என்ன ஆகிப்போச்சு பாருங்க. 3வது வசனத்தில், தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். குடும்பமாக எல்லாரும் போய் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அடிமையாக சிறையாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். இப்போ நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கோ, நம்மளும் என்ன தான் பண்ணுவான்? உடனே ஓன்னு எல்லாம் ஒருத்தர் அழ ஆரம்பித்தா சொல்லி அழுவாங்க தானே. சொன்ன உடனே மற்றவங்களும் அதை கேட்குறப்போ அவங்களுக்கும் அது மாதிரி அந்த அழுகை மட்டும் எல்லாருக்குள்ளார ஒருத்தருக்குள்ளே இருந்தால் எல்லாருக்குள்ளாரே அப்படியே இம்பார்ட் ஆயிரும். அப்படியே தோத்தி எல்லாருக்குள்ளாரையும் அங்கே வந்துடும். இந்த ஸ்கூலில் கூட சின்ன பிள்ளைங்கள எல்கேஜி இதிலெல்லாம் கொண்டு போய் விடுவாங்க பாருங்கள். ஒரு பிள்ளை நல்லா அழாமல் தான் போகும்.
ஆனால் அங்கே போய் விட்ட உடனே ஒரு பிள்ளை அழுதுச்சுன்னா இந்த நல்லா போகிற பிள்ளையும் சேர்ந்து அத்தனையும் சேர்ந்து கடைசியில் எல்லா பிள்ளைகளும் அழுவும். அதே போல் இங்கே நடந்த காரியங்கள், ஒருத்தங்க அழ ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? ஆமாம், கொடுமையை நினச்சி ரொம்ப அழுகுறாங்க. அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும், பலனே இல்லை. அழுது அழுது பலனே இல்லை. அழனாலும் அழ வச்சிருவாங்க. அப்படி பிடிச்சி அழுது அழ வச்சிருவாங்க. அழுது அது பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இப்போ தாவீதுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாங்க? பிடித்து கொண்டு போய்விட்டார். 6வது வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். உடனே இந்த சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவங்களுக்கெல்லாம் மன துக்கம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க? அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். இவனால தானே வந்துச்சு, இப்போ அவன் தான் நல்லவன், எங்களுக்கு இப்போ அடைக்கலம் கொடுன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து அவங்க தான் சேர்ந்தாங்க 600 பேர். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஒன்னால தான் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு அவனை கல்லறியும்படி போனார்களாம். ஆனால் இது எல்லாற்றின் மத்தியிலும் தாவீது மட்டும் ரொம்ப அமைதலா என்ன பண்ணுறான் பாருங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாரும் ரொம்ப கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க, பயங்கரமா அழுது முடிச்சாச்சு, இன்னும் அழுவுறதுக்கு பலன் இல்லை. அப்புறம் அடுத்து அவங்கள போய் இவனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனை கல்லறிகிறதுக்கு இருக்கிறாங்க. அந்த டைமில் ரொம்ப கூலா தாவீது ரொம்ப அமைதலா அவன் என்ன செய்தான்? கர்த்தருக்குள்ளார தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி அமைதலாக இருக்க முடிஞ்சிச்சு? அவன் கர்த்தருக்குள்ளார இருந்ததுனால தான் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தாவீதுக்கும் ஆண்டவர் முதலே அந்த தரிசனத்தை கொடுத்துட்டார், நீ என்னவா இருக்க போறன்னு சொல்லி கொடுத்துட்டார். அதனால என்னை அழைத்தவர் ஒரு நாள் என்னை கைவிடவே மாட்டார். ஒருவேளை இந்த பாத வழியெல்லாம் வந்தாலும் நிச்சயமா என்னை இதிலெல்லாம் நடத்தி கொண்டு போய் சக்சஸ்ஃபுல்லாக என்னை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிருவார். அது அவனுக்கு தெரியும். ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால தான் அந்த நம்ம அந்த 23ஆம் சங்கீதத்தில் கூட படிக்கிறோம்ல, அவர் என்ன, அவரோட கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். அப்போ அப்படி ஒவ்வொரு தடவை, ஏன்னா அது மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருக்கும். அதனால அந்த சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர் தான் அவனை தேற்றி இருக்கிறார். கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால தான் அவன் என்னதானா தேவ பலனா இருந்ததுனால கர்த்தருக்குள்ளாரே தன்னை திடப்படுத்தி கொண்டான். மற்ற கூட இருக்கிற எல்லாரும் அப்படியே என்ன ஆயிருமோ அதாயிரும், அவ்வளோதான், இனிமே நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, எல்லாம் எதிரி வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான், இனிமே நம்ம நிற்க முடியாது, நம்ம இனிமே அவ்வளோ கீழே தான் போவோம் அப்படின்னு சொல்லி நினச்ச அந்த சூழ்நிலையில் தாவீது மட்டும் தன்னை கர்த்தருக்குள்ளார திடப்படுத்தி கொண்டான். அப்படிப்பட்டதான அந்த தாவீது செஞ்சது என்னன்னா, இந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராக வரும் பொழுது என்ன பண்ணணும்? குடும்ப தலைவரானாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்க கர்த்தருக்குள்ளார நம்மளை என்ன செய்யணும்? திடப்படுத்தி கொள்ளணும். அதில் மட்டும்தான் திடனாக இருக்க முடியும். வேற எந்த காரியங்கள், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் யாருமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க? ஆமாம், அந்த நேரத்தில் உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம நினைக்கிற நேரத்தில் வந்தெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ நடு ராத்திரியில் வந்து ஏதோ ஒரு காரியம்னு அவசரம்னு வச்சுக்கோங்க, யாரையாவது கூப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால அவரை தான் என்ன செய்யணும்? கூப்பிடணும். எந்த செகண்ட் கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வார்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், இல்லைனா நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம கூப்பிடுறப்பெல்லாம் உடனே பதில் தருகிற ஆண்டவர் அவர் ஒருத்தர் தான். மற்றவங்கெல்லாம் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், அவங்க தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருப்பாங்க, இவங்ககிட்ட பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் ஃபோன் போட்டால் என்ன செய்யாது? போகவே செய்யாது. அவங்க தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருப்பார். இல்லைன்னா அதே மாரி போட்டு அது ரிங் ஆனாலும் அவங்க என்னமே எடுக்கணும்ல. அவங்க இல்லைங்க, நான் அப்போ அந்த ட்ராவலில் இருந்தேன்னா அது இதில் போட்டிருந்தேன்னா பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு நம்ம அதெல்லாம் முடிஞ்ச பிறகு சாயங்காலமாக மெதுவாக அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்திருக்கோம்? நம்ம அதெல்லாமே கடந்து தான் வருகிறோம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை பற்றி கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை திட்டமனதாக இப்போ அவரை பற்றி கொண்டோன்னா நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினால முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள்ளார நம்மளை என்ன செய்யணும்? திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது அதுக்கு கீழே நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா, இப்போ வந்து அவன் உடனே ஆண்டவரை நோக்கி அந்த 8வது வசனத்தை பார்க்குற தாவீது கர்த்தரை நோக்கி கேட்குறார். நான் தொடர்ந்து போய்
அந்த அந்த வந்தாங்கல்ல, வந்து எங்களை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்கல்ல, அவங்கள நான் தொடர்ந்து போட்டுமா, அவங்கள நீங்கள் எங்களுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா, நாங்கள் அதை மீட்டு கொண்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் ஆமாம் நீ நிச்சயம் போ, நீ எப்படி போகணும் எந்த அதுக்கு வழி ஒன்றே உண்டாக்குறாரு பாருங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு அங்கே ஒருத்தனை, அந்த படையில் வந்த ஒருத்தன் ரொம்ப சாகிற அளவுக்கு மோசமாக போயிட்டான். உடனே என்ன பண்ணுறாங்க, அவனை விட்டுட்டே போயிட்டாங்க. அங்கேயே அவன் துடிச்சிட்டு கிடக்குறான் உயிர் போகிற மாதிரிக்கு. அவன் பார்க்குறான், எகிப்தியன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அவனுக்கு எங்கடா என்ன கேட்ட உடனே அவன் செய்தியெல்லாம் சொல்கிறான். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் அந்த சிக்லாகில் போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க, அப்போ எனக்கு ரொம்ப இதாகி போயிடுச்சு, அதனால் என்னையே விட்டுட்டே போயிட்டாங்க. தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே ரொம்ப எலும்பு தோல்மா அப்படியே ஆயிட்டான் அவன். அப்படிப்பட்டவனை அந்த 30:11 எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து அவனுக்கு என்ன செய்கிறாங்க, புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அவனை தேற்றுறாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் பேசுவான் ஏதாச்சும், எல்லாம் அவனுக்கு வேண்டி இந்தாப்பா சரி சரி இந்த தண்ணி குடி, நீ யார், அதுக்கு பின்னாடி அவன் யார், அதுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பாருங்களேன். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டு, வற்றலான 2 திராட்சை பழ குலைகள் அவனுக்கு கொடுத்தார்கள். ரொம்ப ஓன் அவுட் ஆகிருக்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், அந்த இதில் அத்திப்பழ இதெல்லாம் இருக்கும்ல, அந்த ஃபிக்கு, அந்த வற்றல், அத்திப்பழ வற்றல்லாம் கூட இப்போ விற்கிறாங்களே, கடையில் விற்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. அது உடனே அப்படியே எனர்ஜிட்டிக்காக நம்மளை பூஸ்ட் பண்ணிடுமா அது. அதே போல் இந்த கிரேப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ட்ரை கிரேப்ஸ், எது பாயாசத்துக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அப்படி தான் சொல்லணும். அதெல்லாம் சாப்பிட்டோன்னா என்னது, நம்ம உடனே அப்படி பூஸ்ட் மாதிரி இருக்கும், எனர்ஜி நல்லா இதாகும். அதனால் ரொம்ப நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அதை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடணும், அதை போட்டுக்கணும். சரி, இது இங்கே அந்த மாதிரி எல்லாம் கொடுத்த உடனே அவனுக்குள்ளார உயிர் திரும்ப அவனுக்குள்ளார வந்தது. அவன் ஏன்னா 3 நாள் சாப்பிடலையாம், 3 நாள் அப்போ சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தான். அதுக்கு பின்னாடி அவனை விசாரித்த உடனே அவன் சொல்கிறான், நாங்கள் தான்ப்பா வந்தோம், இப்படியெல்லாம் போயிருக்கிறாங்க, அவங்க இவ்வளோ இந்த தூரம் போயிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சரி நீ வந்து காமி அப்படின்னு சொல்லி அவனை அந்த போகிற இடத்திற்கு வழிகாட்டியாக அழைத்து கொண்டு போய், அதுக்கு பிறகு அவங்க 19வது வசனத்தில் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தானா, திருப்பி கொண்டான். இது எப்போ முடியும்? கர்த்தருக்குள்ளார நம்மளை திடப்படுத்தி கொண்டாதான். எல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அந்த சூழ்நிலையில் நம்ம அமைதலாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஒரே கச்சாமுச்சான்னு எதையாவது பேசி எல்லாரும் நம்ம தான் மனசு இதாகிறோன்னா மற்றவங்களையும் என்ன செஞ்சிடக்கூடாது, மன நோகடிச்சு அவங்களுக்கு இருக்கிற தைரியத்தையும் போக்கி நம்ம பயந்து அவங்களையும் பயத்துக்குள்ளாக்கி இப்படியெல்லாம் பண்ணோன்னா அந்த நம்மளை தெம்பெல்லாம் போயிடும், தேவ பலன் போயிடும். அதுக்கு பின்னாடி நம்மளால் மீட்டு கொண்டு வர முடியாது. அப்போ முதலாவது நம்ம செய்ய வேண்டியது, எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்குள்ளார என்ன செய்யணும், நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரே நம்பி இருக்கிறபடினால் அவரை என்ன செய்வாரா, பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். அப்போ நம்ம அவரை தான் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். என்ன சூழ்நிலை, குடும்பத்தில் பிள்ளைகள் ஒரு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களா, இல்லைன்னா அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களா, வேலை காரியமா, இல்லைன்னா கணவருடைய சுகமா, இப்படி எந்த காரியமாக எடுத்துக்கொண்டாலும் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை, இதெல்லாம் நம்மளை அப்படியே டவுன் ஆக்காம நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ளார நம்மளை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தோன்னா தான் நம்ம நிதானமாக என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். இல்லைன்னா பதட்டத்தில் என்ன செய்யணும்னே தெரியாது. எது செய்யக்கூடாதோ அதை தான் ஃபஸ்ட்டு செய்வோம். எப்போ பதட்டம் ஆயிட்டோன்னா, பதட்டமும் பயமும் வந்துருச்சுன்னா செய்ய வேண்டாததை தான் செய்வோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்டதுனால கரெக்டாக அவங்க போனாங்க. அதுக்கு பின்னாடி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவங்க போனதுனால அவங்க ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்கள். அதே போல் ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, நம்ம குடும்பத்தில் எதையெல்லாம் இழந்தோமோ அதை ஒன்று விடாமல் நம்ம என்ன செய்ய முடியும், திருப்பி கொள்ள முடியும். என்ன பண்ணணும், ஆனால் அதுக்கு நம்ம தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அந்த டைரக்ஷனில் போகணும். மனுஷர்கள் சொல்கிற டைரக்ஷன் ஒருவேளை அவங்களுக்கு சரியாக தோணலாம், உலகத்துக்கு சரியாக இருக்கலாம், ஆனால்
நம்ம யாரை தான் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொல்கிற டைரக்ஷன் தான் கரெக்டான டைரக்ஷனாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானத்தோடு நம்ம அந்த இதில் அந்த காரியத்தை நம்ம செய்து முடிக்க முடியும். ஏன்னா இந்த நாட்கள் அதிகமாக கிரியை செய்து வருகிறது என்ன தெரியுமா? இந்த குடும்பங்களில் அதிகமாக கிரியை செய்கிறது. இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு டாமினேட்டிங் ஸ்பிரிட்டு, அதாவது எசபேலின் ஆவி. நம்ம அதை படிக்கிறோம்ல, எதில் படிக்கிறோம்? 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் அந்த ஒரு சில ஆவிகள்லாம் இருக்குது. அதை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு அந்த காரியங்களை எதிர்த்து தான் நம்முடைய போராட்டம். ஆகையினால் அதை ஜெபிக்கிறதுக்கான காரியத்தை உங்களுக்கு நான் அதை ஆண்டவர் இப்போ கற்று தருவார். 21:25 1 ராஜாக்கள் 21:25 நம்ம படிக்கிறோம். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அவன் ஒரு மேன், ஒரு ஆண். அவன் அந்த ஆண்கிற ஒரு இது இல்லை, அவனுக்குரிய இதே அங்கே இல்லை. அவன் என்ன பண்ண, அந்த பெண்ணு தான் அவங்களுக்கு அவங்க வீட்டில் அப்படி தலைவியாக இருந்து கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அவங்க சரியான வழியில் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எதிராக தான் சொல்லி கொடுக்குறாங்க. எதிராக என்ன செஞ்சு பிசாசினுடைய அந்த காரியங்களை எல்லாம் செய்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக தன்னையே விற்று போட்டான். சரி, நீ என்னமோ பண்ணிக்கோன்னு அவளுக்கு விற்றே போட்டான். யாரு? ஆகாப் என்கிறதான அந்த ராஜா தன்னுடைய மனைவி எசபேல். அவங்க பயங்கரமான அந்த பாகாலை வணங்குறவங்களா இருந்தாங்க. அவங்க பாகாலுக்கு தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவங்க வச்சு சாப்பாடு போட்டு அவங்கள பயங்கரமாக கவனித்து கொண்டு இருந்ததான அந்த அந்த ராணி அவங்க ஆகாபுடைய மனைவி. அப்போ அந்த எசபேலுடைய ஆவி தான் இந்த நாட்களிலே அதிகமாக கிரியை செய்கிறது. ஏன்னா அந்த எசபேல் தான் என்ன பண்ணுறா? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புறதெல்லாம் எந்த ஆவினா? எசபேலின் ஆவி. அதே போல் குடும்பத்தில் டாமினேட் பண்ணி இப்போ முக்கியமாக அதுதான் நடக்குது. ஏன்னா இப்போ ஆண்களை எல்லாம் என்ன செய்ய வச்சிடறாங்க? குடிக்க வச்சு அவங்க சுய நினைவே என்ன செஞ்சிடறாங்க? இழந்து போய் அவங்களுக்கு முக்கியம் என்னது? எல்லா 24 மணி நேரமும் குடிக்கணும், குடிச்சிட்டே இருக்கணும். அந்த குடிக்கிறவங்க மைண்டு நல்லா வேலை செய்யுமா? அவங்களுக்கு வேலை செய்யாது தானே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தங்களுடைய அதிகாரத்தில் அவங்க இருக்க முடியாது. ஸோ அவங்கள ஒன்றுமில்லாதவங்களா ஆக்கிட்டு இந்த எசபேல் தான் என்ன செய்வா? ஆளுகை செய்வா. அப்போ அவள் ஆளணுங்கிறதுக்காக ஆண்களை எல்லாம், கேள்வி கேட்குற ஆண்களை எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் நீ ஆக்கிரு, அதுதான் அவளோட பிளான். அப்போது அதை தான் இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறான். ஸோ அப்போ அந்த குடிச்சு தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து கொஞ்ச நேரம் இன்பம், அதுக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு தங்களுடைய குடும்பத்தையும் கடைசியில் இழந்து போய் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த நாட்களில் கிரியை செய்கிறது எது? அந்த எசபேலின் ஆவி. அந்த ஆண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது பல காரியங்களுக்கு, குடி, போதை, இப்படிப்பட்டதான இதுக்கு அடிமைப்படுத்தி வைக்கிறது எல்லாம் இந்த ஆவியினுடைய செயல்பாடு தான், இந்த எசபேலின் ஆவி. அடுத்தது பெண்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதெல்லாம் நடக்குதுல்ல. என்ன பெண் என்ன குறைவா, நாங்கள் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யாரு தான்? அவங்க செய்ய வைக்கிற வேலை தான், அந்த எசபேலின் ஆவி செய்கிற வேலை தான். இவங்களை டாமினேட் பண்ணுவாங்க. அடுத்தது தேவ பிள்ளைகளுக்கு எதிராக அவங்க என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. எப்படி அந்த தீர்க்கதரிசியை கொலை பண்ணணும்னு என்ன செய்துட்டு இருந்தாங்கல்ல. அப்புறம் அடுத்தது அவங்களுடைய பாகாலுடைய இதெல்லாம் வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய அந்த பாகால் தெய்வத்தினுடைய கோயில்கள் நிறையா வந்துச்சு, அதுக்குரிய தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க, அதை வளர்த்து கொண்டே இருந்தார். அதுதான் நம்முடைய தேசத்துலையும் இப்போ நடக்கிறது. இதெல்லாம் எந்த ஆவி? எசபேலின் ஆவி தான் என்ன செய்யுது? அது கிரியை செய்கிறது. இந்த ஆவி குடும்பங்களுக்கு விரோதமாக என்ன செய்யும்? கிரியை செய்யும். அப்போ அதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருப்போம்? நம்ம பார்க்குறதான மனைவி இல்லைன்னா பிள்ளைகள், நம்ம சகோதரிகள், இப்படித்தான் அவங்களோட தான் நம்ம சண்டை போடுவோம். அடுத்தது பிள்ளைகளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்குள்ள என்ன கிரியை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முரட்டாட்டத்தின் ஆவி. முரட்டாட்டம் பயங்கரமாக இருக்கும். அந்த பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கேட்காது. ஏதாவது ஒரு பொருள் ஒன்று ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே கீழே படுத்துக்கிட்டு என்ன செய்யுது? அப்படி அழுது புரண்டு அப்படி தான் பண்ணு. குழந்தைங்க அப்படி தான் பண்ணுது. இப்படிலாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த முரட்டாட்டம், அப்படி கோபம், அப்படி கையில் இருக்கிறத எரிகிறது, அப்படியே அந்த எதையும் பொருட்களை அழிக்கிறது தான் அவங்க செய்கிறாங்க இல்லையா? உருவாக்குறதுலாம் இல்லை, அழிக்கிறது தான்.
அதனுடைய விலையெல்லாம் தெரியறதே இல்லை, அதுங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா நம்மளும் அப்படி கொடுக்குறோம், அதுதான் தவறு, பெற்றோர்கள் செய்கிற தவறு தான் அது. அப்போ அவங்களுக்குள்ளார அந்த ஒரு கோபம், முரட்டாட்டம், அடுத்தது கீழ்ப்படியாமை, இந்த ஆவிகள் எல்லாம் என்ன செய்யுது? கிரியை செய்யுது. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதெல்லாம் என்ன செய்யணும்? இந்த பிள்ளைகளை விட்டு துரத்தணும். இக்னரன்சி, அறியாமை, அந்த பிள்ளைகளை விட்டு நீங்கணும். அந்த பிள்ளைகள் தேவ ஆவியினால் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே போல் இப்போ வாலிப பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை செய்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த தூமாசின் ஆவி. அந்த ஆவி தான் என்ன செய்யுதான்? கிரியை செய்யுது. பலவிதமான இச்சைகளை உருவாக்கி, அது ஒரு தகாத உறவுகள், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்ய வைக்கிறது. அப்படிப்பட்ட ஆவி தான் இப்போ இந்த நாட்களில் கிரியை செய்யுது. அது கிரியை செய்கிறதுனால நம்ம பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க? அதுக்கு அட்டாக் ஆவாங்க. வெளியில் போகிறாங்கல்ல, அந்த அம்பு என்ன செய்வான்? பிசாசு விடுவான், கொஞ்சம் தொடும். உடனே நம்ம அதை என்ன செய்யணும்? ஐடென்டிஃபை பண்ணி அதை முறித்து போடணும், அந்த ஆவியை துரத்தணும். அதை தெரியலைன்னா நம்ம என்ன பண்ணிப்போம்? ஐயோ, அந்த பிள்ளை இப்படி பண்ணுது, அது இப்படி பண்ணுது, அது இப்படி செய்யுது, இந்த குழந்தை இப்படி செய்யுது, அது இப்படி பண்ணுதுன்னு இதை தான் நினச்சிட்டே இருப்போமே தவிர, அதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற அந்த ஆவிகளை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்து அதுக்கு என்ன செய்யணுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சும்மா நம்ம போய் பிசாசுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது. என்ன செய்யணுமா? தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய காரியங்கள் எல்லாமே கரெக்டாக அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசின் கிரியைகளுக்கு, பலவிதமான அந்த ஆவிகளுக்கு எதிர்த்து நம்ம நிற்கும் பொழுது, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம வீணாக போராடுறதை விட்டுட்டு, இந்த பிள்ளைகளை குறித்து இல்லைனா கணவனோ மனைவியோ குறித்து போராடுறதை விட்டுட்டு, அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிறதான அந்த ஆவிகளோடு தான் நம்மளுக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அது எதில் படிக்கிறோம் அந்த வசனத்தை? யோவானா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோவான் 16 கடைசியில் படிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 16 கடைசி வசனம், 33 கடைசி. அப்போது ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிறதான தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஆகினால நிச்சயமாக நமக்கு இந்த போராட்டத்தில் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. தோல்விங்கிறது கிடையாது. ஒரு நாள் தோற்று போக மாட்டோம். அந்த இது எப்பயுமே நம்மளுக்கு இருக்கணும். ஆனால் என்னவா இருக்கணும்? நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகினால இந்த நாளிலே நம்ம முக்கியமாக தேவனுடைய பலத்தினால நிறைந்திருக்க வேண்டும். அடுத்தது நம்மளுக்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த யாக்கோபு 5 அந்த இன்னொரு வசனத்தை படிச்சிடலாம். யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அடுத்தது நம்ம படித்த பகுதியிலேயே அந்த எபேசியர் 6வது அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். அதில் என்ன பண்ணணும்? 18 படிக்கிறோம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அதனால ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய பலன். அடுத்தது ஜெபம். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லிக்கிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எங்கே வருது? மத்தேயு 26 படிக்கிறோம். அது மத்தேயு 26 41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனாலும் ஆவி உற்சாகம் உள்ளது. மாம்ச பலவீனம்னு சொல்லிட்டு அப்படியே உற்றாம நம்ம உற்சாகம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆகையினால நம்ம ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்கிறதான விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுறப்ப நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில்
நம்ம சமாதானம் உள்ள குடும்பமாக, தேவன் விரும்புகிற குடும்பமாக, வெற்றியுள்ள குடும்பமாக நம்ம என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக வாழ முடியும். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு கூட பேசிக்க நம்ம எழும்பி நின்று இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மளோடு கூட பேசின வார்த்தைகளை வைத்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னதான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதே போல நம்முடைய போராட்டம் மாம்சத்தோட இரத்தத்தோடு அல்ல என்று சொல்லி, மனுஷர்களோடு அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அந்த பொல்லாத பிசாசினுடைய அதிகாரங்கள், அந்த அதிகாரங்கள் இருக்கிறது. ஆகையினாலே அதற்கு எதிராய் நீங்கள் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதற்கு அந்த ஆவிக்குரிய அதெல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த ஆயுதங்களை கொண்டு அவனை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த ஆவிக்குரிய அந்த யுத்தத்திலே நம்ம ஈடுபட்டிருக்கிறதான நம்ம குடும்பத்துக்கும் அது உண்டு தான். நம்ம குடும்பம் மட்டும் தனிப்பட்டது இல்லை, அந்த குடும்பத்தில் உண்டு. அதை எப்பொழுது உணர்ந்து கொண்டு நம்ம அந்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் நம்ம அதை எதிர்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே கிடைக்கும். தேவன் விரும்புகிறதான ஒரு பரிசுத்தமுள்ள குடும்பமாய் நம்முடைய குடும்பம் மாறும். ஆகையினாலே இந்த வேளையிலே நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.